ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி பெரிய பட்டையாக போட்டது பத்தாதுன்னு இப்போ கோவிலுக்கு போகிறதுக்காக சின்ன பட்டை போட்டிருக்காங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதில் 2 கமெண்ட் நீங்கள் எப்போ மொட்டை அடிக்க போகிறீங்கன்னு தான் கேட்பாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாமா? காலையில் 2 மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடி ஆகி சாமி கும்பிட்டு ஷார்ப்பாக 7 மணிக்கு திருத்தணியை போய் ரீச் பண்ணிட்டோம். திருத்தணிக்கு போனதும் ஃபர்ஸ்ட் மொட்டை எனக்கு தான். லெஃப்டில் என்னோட வீட்டுக்கார், ரைட்டில் சார்மிகா ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து மொட்டை போட்டுட்டு இருந்தாங்க. இது ஃபேமிலி மொட்டை இல்லையா, அப்படிதான் இருக்கும். லாஸ்ட்டாக மித்துக்குட்டியை என் தம்பி மடியில் உட்கார வச்சு மொட்டை அடித்தாங்க. ஆனால் செம்ம கத்தனான். எல்லாரும் போட்டு அமுத்தி மொட்டையை அடிச்சிட்டோம். எல்லாம் முடிஞ்சதும் குளிச்சு ரெடி ஆகிட்டு குளத்துல சாமி கும்பிட்டாச்சு. வாசி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, போகிறவங்க பார்த்து போங்க. நாங்கள் போனது முகூர்த்த நாள்ன்றதுனால கோவில் ஃபுல் ரஷ். நிறைய கல்யாணம் காது குத்து நடந்துட்டு இருந்தது. நாங்களும் டைம் பார்த்துட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மித்துக்கு காது குத்திட்டோம். அப்படியே கோவிலுக்குள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்து புளியோதரை சக்கரை பொங்கல்னு வாங்கி சாப்பிட்டாச்சு. முடிஞ்சதும் நம்மள பசங்க சும்மா விடுவாங்களா, நேராக பொம்மை கடை கூட்டின்னு போயிட்டாங்க. இந்த யூனிகார்ன் சூட் கேஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அபிக்கு ஒன்று சார்மிக்கு ஒன்று வாங்கினோம். அப்படியே வீட்டுக்கு வரத்துக்காக கிளம்பிட்டோம். செம்ம டயர்ட். மொட்டை போட்டதுனால என்னோட ஃபேஸ் இப்படி தான் இருந்தது. ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டேன். மற்றவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவ்வளோதான்.